Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கி இருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் அதிமுக அமைப்பு ரீதியிலாக இருக்கக்கூடிய 80க்கும் அதிகமான மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 3 அடிப்படை காரணங்களுக்காக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கட்சியினுடைய தலைமை ஏற்பாடு செய்திருப்பது. முதல் கருவாக பார்க்கும்போது கட்சி வளர்ச்சி பணி. அதிமுகவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுகவில் கூடுதல் உறுப்பினர்களை ஏற்கனவே சேர்ப்பதற்கான நடவடிக்கையை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக தேர்தலுக்கு நியமிக்கப்பட வேண்டிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமனம், அவர்கள் நாள்தோறும் மக்கள் சந்திக்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு கட்ட ஆலோசனைகளும் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களை கூட்டணிக்காக இணைத்துக் கொண்டிருக்கின்றன. மேலும் பல கட்சிகள் இணைப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தங்களுடைய தேர்தல் நடவடிக்கைகளையும் தேர்தல் பணிகளையும் களப்பணிகளையும் ஆற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தலை வழங்க இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு அந்த கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் எந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, மக்கள் நலனை முன்னிறுத்தி நடைபெறக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியினரையும் அழைத்து பேசி அவர்களுடன் கலந்து ஆலோசித்து அவர்களும் பங்கு பெற செய்யக்கூடிய வகையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு மாவட்ட செயலாளர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 3வது காரணமாக பார்க்கப்படுவது அதிமுக வீடு வீடாக சென்று தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் என்பது தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, கட்டணங்களும் வரிகளும் பன்மடங்கு அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விதமான ஆதாரபூர்வமான தகவல்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையில் வீடு வீடாக சென்று அதிமுக நிர்வாகிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பிரச்சாரத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலும் அதிமுக மேலும் பல்வேறு பிரச்சார யுக்திகளை வகுத்திருப்பதாகவும், அந்த யுக்திகள் அடிப்படையில் கட்சி நிர்வாகிகள் தங்களை முழுமையாக தேர்தல் பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையால் இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டார்கள் என்ற எதிர்க்கட்சியினுடைய அந்த எண்ணத்தையும் சிந்தனையும் சுக்குநூறாக உடைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி எனும் மாபெரும் கூட்டணியை தமிழகத்தில் அதிமுக தலைமையில் அமைந்திருக்கிறது. அதிமுக பாஜக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவருடைய கடமை எனவும், சரிவர பணியாற்றாத மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் அதிமுக தயங்காது என்ற ஒரு எச்சரிக்கையும் இன்றைய தினம் விடுக்கப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தேர்தல் பணிகள் என்பது தீவிரமடைந்திருக்க வேண்டும். அதிமுகவை பட்டி தொட்டி எங்கும் இருக்கக்கூடிய மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும், அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், நிகழ்த்தப்பட்ட சாதனைகளை பொதுக்கூட்டம் வாயிலாகவும் திண்மை பிரச்சாரங்கள் மூலமாகவும் மக்களிடம் சென்று விளக்க வேண்டும். அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக கொலை, கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள், போதைப் பொருள் தாராள புழக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று திமுகவுக்கு எதிரான மனநிலையை உண்டாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதமான அறிவுறுத்தல்களையும் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு இன்றைய தினம் வழங்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.